வாழ்வதற்கு தமிழ் தேசியம் எழுவதே நாம் தமிழர் இலக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் நடந்த மாபெரும் அரசியல் புரட்சியை, பெரும் மாறுதல்களை வாசித்து நேசித்த பிள்ளைகள். எப்படி உரிமை இழந்து அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள், அடிமைப்பட்டு கிடந்த இனங்கள், எப்படி மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலமாக கிளர்ச்சி செய்து அரசியல் விடுதலை பெற்று இன்றைக்கு உலக அரங்கில் உயர்ந்து சிறந்து வாழ்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்த நாம், அதைப் போலவே தாய் மண்ணிலே உரிமை இழந்து, உணர்வை இழந்து, அரசியல் வலிமையற்ற ஒரு அதிகாரமற்ற அடிமை நிலையிலே அன்னை தமிழ் சமூக மக்கள் பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருவதை பார்த்து, ஏன் உலகில் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல நம்மினமும் உரிமை பெற்று பெருமையோடு வாழக்கூடாது என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் இந்த பணியை செய்ய வந்தோம். களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்புகள். அவரவர் வாழ்வாதாரம் சார்ந்து, நான் திரைத்துறைக்கு படம் எடுத்து அதன் மூலமாக என் வீட்டினுடைய வறுமையை போக்கி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வந்தவன். இங்கு நிற்கிற என்னுடைய இளையவர் வழக்கறிஞர் நன்மாறன் அவர்கள், அவர் வழக்கறிஞரை பட்டம் படித்து அதை தன்னுடைய பணியாக தேர்வு செய்து பணியாற்றி வந்தவர். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய களத்திலே நிற்கிற இந்த அரசியல் புரட்சி படையின் முன்கள வீரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தன் குடும்பம், தன் உறவுகள் சார்ந்த பணிகள். ஆனால் அதையெல்லாம் விட மாமேதை மார்க்ஸ் நமக்கு கற்பிக்கிறான், ஒருவன் தனக்காக தன் குடும்பத்திற்காக உழைக்க தொடங்குகிற போது அவன் மனிதனாகிறான். அவனே தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல பிறருக்காக வாழத் தொடங்கினால் அல்லது பிறருக்காக உழைக்க தொடங்கினால் அவன் மனிதனாகிறான் என்று. அப்படி நாங்களும் எங்கள் குடும்பமும் வாழ்வதை விட நாங்கள் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க வந்த பிள்ளைகள். ஆனால் நாங்களும் வாழவில்லை, எங்கள் சமூகமும் வாழவில்லை. அதனால்தான் வெறி கொண்டு மொத்தமாகவே இந்த அமைப்பை தகர்த்தி முற்றுமுழுதாக புதிய அமைப்பை உருவாக்குவது என்ற ஒரு புரட்சிகர சிந்தனையோடு இந்த அரசியல் போர்க்களத்துக்குள் வந்தோம். மற்றவர்களுக்கு இது தேர்தல் களம், எங்களுக்கு புரட்சிகர அரசியல் போர்க்களம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை இந்த முதலாளிகள், இந்த ஊழல் லஞ்சவாதிகள், வளங்களை சுரண்டி கொளுத்தவர்கள், மக்களின் நலனை பற்றி துளியும் கவலைப்படாதவர்கள், நாடு எக்கேடு கட்டு போனால் என்ன, என் மொழி சிதைந்து அழிந்தால் என்ன, என் இலக்கியம் பண்பாடு சிதைந்து அழிந்தால் என்ன, என் தொன்று தொட்ட வேளாண்மை நாசமாய் போனா என்ன, என்னுடைய வரலாறு மறைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டால் என்ன, என் காடு அழிந்தால் என்ன, என் நீர் நஞ்சானால் என்ன, காற்று விஷமானால் என்ன, என் உணவு விஷமானால் என்ன, நஞ்சானால் என்ன, என் மலைகள் மணலாய்க்கு நொறுக்கி வியாபாரம் செய்யப்பட்டால் என்ன, எதை பற்றியும் கவலைப்படாத இந்த அரசியல் தலைமைகள், இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள், இவர்களை எல்லாம் இந்த வீழ்த்தி
இந்த மண்ணிலே ஒரு தூய அரசியலை பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையின் நேர்மையாக உழைக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலைப்பாட்டை கோட்பாட்டை உருவாக்குவது, வாக்குக்கு காசு கொடுத்தால் தான் வாக்கை வாங்க முடியும் என்கிற நிலை இல்லை. சிறந்த காசை கொடுத்தால் மட்டுமல்ல, ஆகச் சிறந்த கருத்தை விதைத்தாலும் மக்களிடத்தில் வாக்கை பெற முடியும். கோடிகளை கொட்டினால் தான் வாக்கை பெற முடியும் என்ற நிலை இல்லை. உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கூட வாக்கை பெற முடியும் என்கிற மாறுதலை இந்த மண்ணில் இந்த 10 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் உங்கள் பிள்ளைகள் நிரூபித்து வருகிறோம், வெளிக்காட்டி வருகிறோம். 2016 நானும் என் தம்பி தங்கைகளும் இந்த களத்திலே வரும்போது தனித்து போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னபோது 234 நிற்பதற்கு 234 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டவர்கள் இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். இவனெல்லாம் ஒரு ஆளா? தமிழ் தேசியமா? இதெல்லாம் எப்படி? இங்கே ஒரே ஒரு சித்தாந்தம் தான், திராவிடம் தான். திராவிடத்தை விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா ஈவே ராமசாமி ஐயா பேரை சொல்லாது தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை என்றார்கள். என்னென்னவோ சொன்னார்கள். பிரபாகரனை சொல்லுகிறார், அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர், அவரை சொன்னால் என்ன ஓட்டு விழும் அவர் என்று எல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் 234 தொகுதியிலே தமிழனுக்கென்று இந்த நாட்டில் தொடங்கப்பட்ட கட்சியிலே ஒரே ஒரு கட்சி தான் 234 தொகுதியிலும் போட்டிட்டு. இதுக்கு முன்னாடி வந்த என் முன்னவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சிகள், சில தொகுதி கட்சிகளாக இருந்து கரைந்து போனார்கள். நாங்கள் 234 நின்றோம். ஒரு இடத்திலும் கட்டுத்தொகை வரவில்லை, நான் நின்ற தொகுதியை தவிர. மற்றபடி எல்லா இடத்திலும் தோற்றோம். 4,50,000 வாக்கை பெற்றோம். 1.1 விழுக்காடு. இதுதான் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் வேறுபாடு. அந்த 1.1 வித்தியாசத்தை தான் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அமைத்தார்கள். பிறகு 2019 இந்திய நாடாளுமன்றம், இந்திய நாட்டை ஆள்வதில் நான் பிரதம வேட்பாளர் அல்ல, உங்க மகன். எங்கள் பிள்ளைகள் யாரும் புகழ்பெற்ற அமைச்சர்கள், மந்திரிகள், பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகளும் இல்லை, எல்லாம் சாதாரண பிள்ளைகள். இந்த கூட்டத்தில் நின்றிருந்த பிள்ளைகள் ஒரு நாள் இங்கே நின்றார்கள். இப்படித்தான் 18 லட்சம் வாக்கை என் மக்கள் செலுத்தினார்கள். இந்தியாவை யாரால்றதில்லை. அதற்கு பிறகு நாங்கள் 21 சட்டசபை தேர்தலில் நின்றோம். அதிலே 30 லட்சம் வாக்கை பெற்று திமுக அதிமுகவுக்கு இடையே 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்த்தது என் சொந்தங்கள் தான். 4.5 லட்சம் வாக்கை பெற்ற ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றிலே, இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றிலே உயிரோட இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. கட்சி ஒன்று களைஞ்சிருக்கோம், இல்லை யாரோடாவது கூட்டணி வச்சு கரைஞ்சிருக்கோம். தனித்து துணிந்து நின்று 30 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக வந்துச்சு. 7 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற 8 விழுக்காடு வேணும். அந்த இடத்தில் 6 தேர்தலாக கண்ணா கிசான் ஒரு விவசாயி சின்னத்தை கொடுத்தான், கரும்போட நிக்கிற கையிட்டு. அதை விவசாயின்னு கொண்டு போனேன். திடீரென்று இவனை வளர விடக்கூடாதுன்னு ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்த அந்த விவசாய சின்னத்தை எடுத்துக்கொண்டார்கள். ரொம்ப பெரிய தொந்தரவாயிடுச்சு. எதுக்கும் கலங்காத நான் என்ன செய்யணும் தெரியாம ரொம்ப தொந்தரவாயிட்டேன். என்னது வேட்பாளர் அறிவிக்கிற வரை இருக்கு சின்னம் இல்லை. நான் எழுதி கொடுக்கிற சின்னங்களை எல்லாம் அது வேற யாருக்காவது கொடுத்துச்சு. நான் எதை கேட்கிறேன்னு பாக்குது, அதை ஒரு சுயேட்சை கொடுத்துருது. நான் எதை கேட்கிறேன்னு பாக்குது, அது ஒரு சுயேட்சை கொடுக்குது. எல்லாம் ஆட்டம்தான். எதனால? கூட்டணிக்கு கூப்பிடுது. நான் வரமாட்டேன். இவனை எந்த நெருக்கடி கொடுத்து கூப்பிடலான்னு பாக்குது. நான் லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை பார்த்தவன். ஒவ்வொரு நொடியும் மரணமே முன்னிக்கும் போதும் போகல. என் தலைவன் எனக்கு படிப்பிச்சது, இந்த நாட்டில் அதிகபட்ச தண்டனை இந்த நாட்டின் சட்டங்கள் வைத்திருக்கிறது மரண தண்டனை தானே. மரணத்திற்கே பயப்படலைன்னா எல்லாம் சாதாரணம். ஒரு தலைவன் தன் மகனுக்கு, தன் தம்பிக்கு என்ன சொல்லியிருப்பான்? தோல்ல கை வச்சு சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரணமா போயிருந்தான். இல்லைன்னா எந்த கொம்பனா இருந்தாலும், நாம் படிச்ச தத்துவத்துல எத்தனை ஆயிரம் பேரா இருந்தாலும் எதிர்த்து நில்லு, எவனையும் எதிர்பார்த்து நின்றாதேங்கிறான். அதனாலதான் எந்த பக்கம் சாடுறதில்லை. அப்போ பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு. 260 வழக்க போட்ட நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது,
இருக்காத சிறை கிடையாது. 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையிலே இருந்துட்டேன். அதுவும் சிறைக்குள்ள ஒரு தனிமை சிறை. அந்த சிறைக்கு எது ஒன்றும் பேச வாய்ப்பு கிடையாது. புத்தகமும் நானும் ஏடும் தான், படிக்கலாம் எழுதலாம், தனியா உட்கார்ந்துருக்கலாம். அப்ப ஒரு கொலவெறி வரும்பாரு, இவங்களெல்லாம் ஒழிச்சா தாண்டா நாட்டை மக்களை காப்பாற்ற முடியும்னு. அப்ப பார்த்தேன். சரி, அவங்கள அச்சுறுத்தி பார்த்தாங்க, என்னைய ரைடை விட்டு பார்த்தாங்க, சோதிச்சு பார்த்தாங்க. பயப்படல. மறுபடியும் மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட எனக்கு சின்ன இல்லை. அப்புறம் திருப்பி 15 நாள், ஒரு வாரம் இருக்கும். மைக்குன்னு கத்தி கொண்டு போய் உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, தூய்மைக்கு ஒரே சின்னம் மைக்குன்னு கொண்டு போய் சேர்த்தோம். அதுல 36 லட்சம் வாக்க. இந்திய நாட்டை நான் யாருறதுல பிரதம வேட்பாளர் இல்லை. அது தம்பி அண்ணாமலை ஐயா மோடி பிரதமரா நிறுத்தி அவர் ஒரு கூட்டணி, ஐயா எடப்பாடி ஐயா ஒரு கூட்டணி, ஐயா ஸ்டாலின் இந்தியான்னு ஒரு கூட்டணி, நான் ஒரே அணி, தனிச்சணி மக்களோடு சேர்ந்து அதே 40 பேர், 20 பெண்கள், 20 ஆண்கள், 36 லட்சம் வாக்கை கொடுத்து என் மக்கள் தனித்த முழு இசைவு பெற்ற இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உங்கள் பிள்ளைகள் எங்களை வளர்த்தது என் மக்களினுடைய மகத்தான ஆதரவும் அந்த அன்பும். அவருடைய மதிப்புமிக்க வாக்கு 1 ரூபாய் வாங்காமல் எங்களுக்கு செலுத்தினார்கள். அன்று இழந்த அதே விவசாயி சின்னத்தை உங்கள் மகனே மாதிரியாக நின்று வரைந்து, நானே அந்த சின்னத்தில் சட்டையை கலட்டிட்டு வரைஞ்சு அதே சின்னத்தை திருப்பி வாங்கி வந்து இந்த களத்தில் நிற்கிறேன்னா இது வரலாற்றில் பெரிய மாறுதல். எளிய மக்களும் மாறுதலை இந்த மண்ணில் செய்ய முடியும் என்பதற்கு சான்று. சாராயம் கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், சாதியை முன்னிறுத்தினார்கள், மதத்தை முன்னிறுத்தினார்கள். இது எதையும் முன்னிறுத்தாது செத்து போன என் மொழியையும் செத்துப்போன இன உணர்வையும் மான உணர்வையும் முன்னிறுத்தி என் மக்களை உணர்வு சூடேற்றி உசுப்பி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக உங்கள் பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த மகத்தான செயலுக்கு காரணமானவர்கள் எங்களுடைய மக்கள். அவர்களையே நம்பி இந்தியாவை யார் ஆள்றதிலே 3வது பெட்டியில் இந்த மைக் சின்னத்தை தேடிய என் மக்கள் முதல் பெட்டியிலே தமிழ்நாட்டை யார் ஆள்றதிலேயே தன் மகனை அவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள். முதல் பெட்டியிலே எங்களுடைய விவசாயி சின்னம் இருக்கும். விவசாயி வாழ்ந்தால் ஒரு நாடு வாழும் வளரும். விவசாயி வீழ்ந்தால் அந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறும். ஏனென்றால் உலகத்தில் எதுவில்லாமலும் வாழ முடியும். கார், செல்போன், டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, நீ எது இல்லாம வாழ்ந்துடலாம். நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது. அதற்கு விவசாயி வாழ்ந்தாதான் உலகம் வாழ முடியும். அதனால்தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு வள்ளுவ பெருமகனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தரளிய வேதத்திலே நமக்கு பாடி தந்திருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், உழவன் தான் வாழ்வான், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர், அவன்தான் மற்றவரையும் வாழ வைப்பான், அவனை தொழுதுண்டு உலகம் பின் செல்லும்ங்கிறான். அப்படிப்பட்ட உளவாண்மை குடிமக்கள் நிறைந்து வாழ்கிற நிலம் தமிழ் நிலம். அதிலே எச்சின்னமும் தோற்று போகலாம். ஒரு வேளாண் குடிமகன் விவசாய சின்னம் தோற்றதாக வரலாற்றில் செய்தி வரக்கூடாது. ஏனென்றால் உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே போட்டியிடுகிறோம். இங்கே என் தம்பி கூட சொன்னான், இங்கே வேட்டையாடுகிறதற்கு கூட இந்த மக்களின் வேட்டையாடுகிற உரிமையை கூட தடுத்து வைத்திருக்கிறது என்று. எந்த உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? எந்த உரிமையை? இந்திய நிலத்திலே எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறது. கேரளாவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, அருகில் இருக்கிற புதுச்சேரியில் கூட இருக்கிறது. எல்லா நாட்டிலும் கல் இருக்கிறது. தாய்லாந்தில் இருக்கிறது, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல் மதுவாயி தடை செய்யப்பட்டது ஏன்? எதனாலே? ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும்தான் நாட்டை ஆளுபவர்களுக்கு சாராய ஆலை இருக்கிறது. இவர்கள் சாராய கடை வருமானத்தை நம்பியே இருக்கிறார்கள். சாராய வியாபாரம் வீழ்ந்து விட்டால் சாராய ஆலையிலிருந்து சரக்கெடுத்து விற்பனை செய்கிறது வீழ்ந்துவிடும். சாராய ஆலய முதலாளிகளுக்கு வருவாய் குறைந்துவிடும். அதனால் இயற்கை சாராக இருக்கிற எந்த கலப்பும் இல்லாத கல்லை மதுவென்று தடை செய்துவிட்டு நச்சு விஷத்தை கண்ட வேதிப்பொருள்களை கலந்து உருவாக்குகிற அந்த விஷத்தை இவர் அரசை அங்கீகரித்து விற்க காரணம் அதுதான். எந்த உரிமை? உழைக்கும் உழவர்குடி மக்கள்
வேளாண்குடி மக்கள் விளைய வைத்த விளைபொருள்களை அகவிலையை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்து அதை வாங்குவதற்கு உரிமை இருக்கிறதா? அந்த பொருளை வாங்கி சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்கு இதுவரை கட்டியிருக்கிறார்களா? இவர்கள் இறந்த உடலை புதைக்க கடற்கரையில் 2 ஏக்கர் 3 ஏக்கரை எடுத்து 100 கோடி 200 கோடிக்கு கல்லறை கட்டுகிறவர்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை தரமாக கட்டி தந்தார்களா? எந்த அடிப்படை வசதியை நிறைவேற்றுகிறார்கள்? பயணிக்க பாதை, தரமான போக்குவரத்து, அல்லது எரிக்க தடையற்ற மின்சாரம், இல்லை குடிக்க தூய நீர், படிக்க சிறந்த கல்வி, பார்க்க வேலை, அல்லது வேலைக்கேற்ற சம்பளம், ஊதியம், எது ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? எது ஒன்றை? இல்ல தரமான மருத்துவத்தை தன் நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் என்ற செய்தி எதுவும் இல்லை. முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ காவேரிக்கு போகிறார்கள், அல்லது எம்ஜி ராமச்சந்திராவுக்கு போகிறார்கள். அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரிக்கு போகிறார்கள். தம்பி செந்தில் பாலாஜி உடல்நிலை சரியில்லாத போது தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேரில் இருந்த அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்தார்கள். 2 நாள் தான் உடனே காவேரிக்கு மாற்றம் செய்து விட்டார்கள். காரணம் என்ன? அரசு மருத்துவமனையில் தரம் இல்லை, தனியார் மருத்துவமனை தரமாக இருக்கிறது. அரசு ஒற்றை முதலாளியிடம் தோற்று போகிறது. கேவலம் கேவலம். இந்த அரசை, இந்த தரமற்ற அரசை, இந்த கேடுகட்ட அரசை, எது ஒன்றையும் சாதிக்க வக்கில்லாத அரசை, அதை அமைப்பதற்குத்தான் நீ சொந்தங்கள், என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் மறுபடியும் நின்று வாக்கு செலுத்த போகிறீர்கள். மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரி என்று எடுத்துக் கொள்கிறார்கள், ஜிஎஸ்டி என்று. இந்த வரி விதிப்பை அறிமுகப்படுத்தியது நாட்டுக்கு காங்கிரஸ், அப்போது கூட இருந்தது திமுக. அந்த வரியை விதித்து செயல்படுத்தியது பாரதிய ஜனதா, அதோடு கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக. எல்லா மாநில வரிகளையும் சுருட்டி கொண்டு போகிறது, எல்லா மாநில வரிகளையும் மொத்தமாக வைத்துக் கொள்கிறது. அதை வட மாநிலங்களுக்கு அதிக அளவு பகிர்ந்து பிரித்து கொடுக்கிறது. தென் மாநிலத்துக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு சுத்தமா தர்றதில்லை. இங்கே மத்திய அரசு வரியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு திருப்பி தரமாட்டேங்குது, நாங்க எப்படி வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கறதுங்கிறது. இப்படி புலம்புவதற்கு ஒரு அதிகாரம், ஒரு கோழை அதிகாரத்தை நிறுவுறீங்க. கொடுமை. குடிக்க வைத்த மக்களை 50,000 கோடி ஆண்டு வருவாயை பார்க்கிற ஒரு அரசு. பாலின் சந்தை ஒரு ஆண்டுக்கு பால் மட்டும் 3 லட்சம் கோடிக்கு விற்கிறது. ஒரு ஆண்டுக்கு பால் மட்டும். சாராயம் 50,000 கோடி. இப்ப சாராயத்தை மூடிவிட்டு பால் பொருளாதாரத்துக்கு வாருங்கள் என்றால் அதை செய்ய மாட்டார்கள். ஆவின் பால் வைக்கிற உங்க அரசு மாடு ஏன் வளர்ப்பதில்லை? கால்நடை துறைக்கு அமைச்சர் போடுற ஒரு அரசு ஏன் கால்நடை வளர்ப்பதில்லை? பால்வளத்துறைக்கு அமைச்சர் இருக்கிறார், பால் விற்கிறார்கள். வளம் எங்கே இருக்கு? வேறு மாநிலங்களில் இருந்து வாங்குகிறார்கள். குஜராத்திலிருந்து அமுல் என்ற நிறுவனம், அந்த நாட்டு நிறுவனம், அந்த மாநில நிறுவனம் நம் மண்ணிற்கு பாலை அனுப்புகிறது. ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கறி அனுப்புகிறார்கள், பாலை அனுப்புகிறார்கள். உங்களுக்கு என்ன நோய்? ஆடு மாடு வளர்க்கிறது அவமானம், பால் குடிப்பது கரிதும்பது மதிப்பிற்குரியது, பெருமைக்குரியது. எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனம், எப்படிப்பட்ட உளவியல் நோய்! இதையெல்லாம் இந்த மண்ணுக்குள், இந்த மக்களுக்குள் திணித்தது இந்த திராவிட தீய ஆட்சியாளர்கள் தான், இவர்கள் தான். வேளாண்மை செய்வது படிக்காதவன் செய்கிற வேலை, படித்தவன் செய்கிற வேலை இல்லை. இப்படியெல்லாம் கட்டமைத்தவர் இவர்கள் தான். இவர்களுடைய திட்டங்கள் என்ன? இவர்கள் காட்டி கட்டமைக்கிற வளர்ச்சி என்ன? போன ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை என்று அறிவித்தார். அது என்ன உரிமை? கலைஞரின் உரிமை. கலைஞரின் உரிமை தொகை யார்? அவங்க காசா? யார்கிட்ட எடுக்கிறீங்க இந்த 1000? 980 கோடி ஒரு மாசத்திற்கு. அப்ப ஆண்டுக்கு யார் கேட்டது? படிக்கிற மாணவர்களுக்கு 1000, படிக்க போற தங்கைகளுக்கு 1000. 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் அந்த 1000 யார் கொடுப்பால்? இல்ல. அப்ப படித்ததுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்கு திட்டம் இருக்கா? இல்ல. இதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? பதில் இல்ல. 8000 டோக்கனில் போடுவார், 8000 போடுவார், டோக்கன் கொடுப்பார். 8000 எங்கிருந்து எடுப்பீர்கள்? ஏற்கனவே நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பு வங்கி கணக்கில் 5000 போட்டதிலே 6800 கோடியை இழந்திருக்கிறீர்கள். இப்போது 8000. ஐயா எடப்பாடி வந்தால் 10,000 எங்கிருந்து எடுப்பீர்கள்? இப்போது அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது மகளிருக்கு 2000. ஐயா எடப்பாடி 2000, புதிதாக வந்தவர் 2500. எங்கிருந்து எடுப்பீர்கள்? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடனை வாங்கிவிட்டு 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுகிற நிலை வைத்துவிட்டு நாட்டின் நிதிநிலை பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி, இதுல 1 லட்சம் கோடி வட்டி. இப்ப அறிவித்திருக்கிற இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெறணும், அதுக்கு 1 லட்சம் கோடி வட்டி. அப்ப மொத்த பட்ஜெட்ல 3 லட்சத்துல 2 லட்சம் கோடியை வட்டியாக கட்டிவிட்டால் எந்த
எந்த துறையை நிர்வகிக்க உங்ககிட்ட பணம் இருக்கும்? ஆசிரியருக்கு சம்பளம், காவல்துறைக்கு, மருத்துவர்களுக்கு, இல்ல செவிலியருக்கு, எந்த அரசு அலுவலர்களுக்கு எந்த சம்பளத்தை கொடுக்க காசு இருக்கும்? எந்த அடிப்படை நலத்திட்டங்களை எதை நிறைவேற்ற உங்கள்கிட்ட பணம் இருக்கும்? நாடு திவாலாகும், மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். இலங்கையில் ஏற்பட்டது போல கலவரம், பங்களாதேஷில் ஏற்பட்டது போல, நேபாளில் ஏற்பட்டது போல பெரிய கலவரமும் புரட்சியும் மக்கள் எழுச்சியும் நிகழாது என்று யார் சொல்வீர்கள்? எப்படி உறுதி தருவீர்கள்? எப்படி? இப்பவே ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை, வீதியில் நின்று போராடுகிறார்கள். படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நிற்கிறான், உயிரை காக்கும் மருத்துவன் வீதியில் நிற்கிறான், செவிலிய பெண்கள் வீதியில் நிற்கிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள் அகவிலையை கொடுத்து கொள்முதல் செய்யுங்கள் என்று சாலை நின்று போராடுகிறார்கள். யார் போராட வரவில்லை? யார் போராட வரவில்லை? இத்தனை பிரச்சனைகளையும் தந்தவர்கள் இந்த தேர்தலில் ஒரு பக்கம், இலவசம் தந்து ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிற அந்த கட்சிகள் ஒரு பக்கம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இது ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் தான் இந்த தேர்தலிலே போட்டி நிலவுகிறது. எனவே என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் உயிரினுமிலேயே என் உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கருத்துக்களை ஆழ்ந்து கவனியுங்கள். யார் சொல்றது சரியாக இருக்கும்? எந்த அரசியல் இந்த நாட்டிற்கு மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும்? உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், உலகத்தில் தலை சிறந்த கல்வியை தரமுயர்த்தி கொடுக்கிறோம், சரியான சமமான கல்வியை கட்டணமில்லாமல் தருகிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக கல்வியிலே பின்லாந்து, 2வது நாடாக தென்கொரியா, 3வதாக ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், இது 3ஐயும் முந்திக்கொண்டு கல்வியின் தரத்தை, இனிமேல் கல்வியின் உலகத்தரம் என்பது தமிழ்நாட்டு தரம்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் பிள்ளைகள் தரமுயர்த்தி எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான சமமான கல்வியை கொடுக்கிறோம். ஏனால் கல்வியில் இருந்துதான் எல்லாவற்றையும் தொடங்க வேண்டும். ஒரு நாட்டை சிறந்த நாடாக, அங்குதான் ஒழுக்கம், நன்னெறி, சமூக மேம்பாடு எல்லாவற்றுக்குமான விதை அங்குதான் ஊண்டப்பட வேண்டும். அடுத்ததாக உயிர் காக்கும் மருத்துவம், அது ஏழை கொன்று பணக்காரன் கொன்று இல்லாமல் குளித்தலையிலே கடைகோடி கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க நாட்டின் பிரதம அமைச்சருக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ முதலமைச்சருக்கோ என்ன மருத்துவம் கிடைக்கும்? தனியார் மருத்துவமனையில் எவ்வளவு தரமான மருத்துவத்தை கொடுக்கிறார்களோ அதை தாண்டிய மருத்துவத்தை அரசு என் நாட்டு மக்களுக்கு கொடுக்கும், கட்டணமில்லாமல் கொடுக்கும். 3வது, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், அது விற்பனை பண்டம் அல்ல, சந்தை பொருள் அல்ல, அதுக்கு தடையை விதிக்கும். அதற்கு தூய குடிநீரை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தும். அதை போல என் நாட்டு குடிகளுக்கு, என் மக்களுக்கு, என் சொந்தங்களுக்கு தூய குடிநீரை அரசே கட்டணமில்லாமல் விநியோகிக்கும். இது 3 தான் கட்டணமில்லாமல் உங்கள் பிள்ளைகள் ஆட்சியில் தருவோம். இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. மிக அத்தியாவசியமான மின்சாரத்தை நாங்களே மாற்று மின்பெருக்கத்தின் மூலமாக உற்பத்தி செய்வோம். காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மூலமாக உற்பத்தி செய்து ஒரு நொடி கூட தடையற்ற மின்சாரத்தை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தருவோம். உரிய கட்டணத்திற்கு உற்பத்திக்கு ஆகிற செலவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தருவோம். மீதி எரிகாற்று உருளை, சிலிண்டர் எல்லாம் இலவசமாக உங்கள் பிள்ளைகள் தரமாட்டோம், தடையின்றி தருவோம். நாங்களே உற்பத்தி செய்வோம். அந்த எரிகாற்று உருளை, சிலிண்டரை தடையின்றி தருவோம். அந்த சிலிண்டரை தயாரிக்க, எரிகாற்றை உற்பத்தி செய்யாகிற செலவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தருவோம். பயணிக்க நல்ல பாதை, சரியான தரமான போக்குவரத்து தருவோம். ஓசி பஸ்ஸை ஓட்ட மாட்டோம், ஏசி பஸ் ஓட்டுகிறோம், காசு கொடுத்து பயணியுங்கள். தரமான போக்குவரத்து, எல்லாத்தையும் தரத்தை உயர்த்தி உங்கள் பிள்ளைகள் தாரோம். படியுங்கள், படிக்க வைக்கிறோம். படிப்புக்கேற்ற வேலை தாரோம், வேலைக்கேற்ற சம்பளம் தாரோம். அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை என் சொந்தங்களுக்கு கொடுக்கிறோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தருகிறோம். எப்படி தருவீர்கள்? அவரவர் வாழ்விடத்திலே, குளித்தலையிலேயே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அதான் எங்கள் கோட்பாடு. குளித்தலையில் என்ன வரும்? கரும்பு வருமா? கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. என்ன வரும்? கிழங்கு வருமா? மரவள்ளி கிழங்கு சார்ந்த தொழிற்சாலை. என்ன வரும்? வாழை வருமா? வாழை சார்ந்த தொழிற்சாலை. என்ன இருக்கிறது? தென்னை இருக்கிறதா? தென்னை சார்ந்த தொழிற்சாலை. ஒண்ணுமே வரவில்லையா? எருக்களஞ்செடி பார்த்திருக்கிறீங்களா? எருக்களஞ்செடி சுடுகாட்டில் நீங்க வளர்ப்பீல்ல, அந்த எருக்களஞ்செடியில் எடுக்கிற நூலில் இருந்து செய்கிற பட்டுதான் உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. என் அன்பு சொந்தங்களே, இதை உங்கள் மகன் போட்டு காட்டும் போது இந்த எருக்களஞ்செடி அருமை தெரியாம இருந்துட்டமே.
உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு, எருக்களஞ்செடி, சுடுகாட்டில் நீங்க பார்க்கிற அந்த செடியில்தான் அந்த நூலை எடுத்து உலகத்தின் விலை உயர்ந்த பட்டை அது வரும். கத்தாழை வரும், ஆமணக்கு, கொட்டமுத்து, அதுல இருந்து பிரெஞ்சு ஆயில்னு சொன்னா ரசிப்பேன், விளக்கெண்ணெய்னா சிரிப்பேன். அந்த விளக்கெண்ணெய் மிகப்பெரிய சந்தை. எள்ளு வளர்ப்பேன், எள்ளிலிருந்து எண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு பின்னாக்கு. நான் மாட்டு பண்ண வச்சிருப்பேன். ஒண்ணுமே இல்ல, பொட்டல் காடா 2000 ஏக்கர்ல மாட்டு பண்ண வச்சிருப்பேன், ஆட்டு பண்ண வச்சிருப்பேன், கழுத வளர்ப்பேன். கழுத 1000 ஏக்கர்ல கழுத வளர்ப்பேன். உலகத்துல விலை உயர்ந்த பால் கழுத பால் தான். நீ படிக்கிறது இல்ல, பாக்குறது இல்ல. நீ இந்த யூடியூப் இந்த வலைவழியில என்னத்தை கருமத்தை பார்த்து பொழுத போய்கிட்டு இருக்க. டாங்கின்னு போடு, டாங்கி மில்க் ஹவு மச்னு போடு, 5000 rupees போட்டுருப்பான். அண்ணன் பொய் சொல்லடா, டேய் நல்லா இருப்படா, நம்புடா, போட்டு காட்டுறேன் பாரு, டேய் நான் போட்டு காட்டுறேன். இப்ப போட்டு காட்ட முடியாது, இரவுல ஒவ்வொரு ஊர்லயும் போட்டு காட்டுறேன், அதையாவது பாரு. சீமான் டாங்கி அபவுட் ஸ்பீச், டாங்கின்னு போட்டு பாரு, சீமான் போட்டு பாரு. அதுல பாரு, கழுத சிறுநீர், கழுத சாணம் கொள்ள விலைக்கு போகுது. கழுத பால்ல இருந்து தயாரிக்கிற பாலாடை கட்டி சீஸ் தான் உலகத்திலே விலை உயர்ந்தது. கழுத பால் இருந்து தயாரிக்கிற இந்த அழகு சாதன பொருட்கள்ல முகப்பூச்சிகள் இதுதான் விலை உயர்ந்தது. நீ வந்தாவா வரேனா போ, நான் கழுத வளர்க்கறதுன்னு முடிவெடுத்துட்டேன். எப்படி வேலை கொடுப்பான்னு கேட்கிற, உன் வாழ்விடத்துல அரசாங்க பணியை கொடுத்துறேன். சணல் வளர்ப்பேன், அதுல இருந்து வேலை, கரும்பு வளர்ப்பேன், அப்புறம் எனக்கு கடலை போடுவேன், கடலை செடியிலிருந்து கடலை எண்ணெய் எடுப்பேன், கடலை பின்னாக்கு தயாரிப்பேன், கடலை மிட்டாய் தயாரிப்பேன், கடலை பின்னாக்க என் மாட்டு பண்ணைக்கு தீவனமா கொண்டு போவேன், மீதியை என் உரத்துல போடுவேன், என் நிலத்துக்கு போவேன். மாட்டு சாணத்தை எடுப்பேன், மாட்டு சாணம் நாடங்களும் பண்ணை வச்சிருப்பேன். மாட்டு சாணத்தை ஆட்டு கழிவை கொண்டு வந்து மக்க வச்சு என் இலைதலை கழிவு, என்ன சொல்றது, என்னுடைய பன்னி கழிவு, நான் வளர்க்கிற விலங்குகளின் கழிவெல்லாம் கொட்டி அதுல இருந்து லட்சக்கணக்கான டன் மீத்தேனை எடுப்பேன், பயோகேஸ் எடுப்பேன். மாட்டு சாணியிலிருந்து எடுக்கிற வாய்ப்பு இருக்கும்போது என் தாய் மண்ணை ஏன் நோன்றாங்கிறதா உங்க பிள்ளைகளுடைய போராட்டமும் கோரிக்கையும். என் தாய் என் மண்ணை போய் எதுக்கு ஈரக்குலையா இருக்கிற, எதுக்கும் பூமியை நஞ்சாக்குற, ஏன் குடிநீர் விஷமாக்குற? மாட்டு சாணியிலிருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன் பயோகேஸ் மீத்தேன் ஈத்தேனை எடுத்து சிலிண்டர்ல அடைச்சு எங்க அக்கா தங்கச்சி ஆத்தாள் அப்பனுக்கு ஒரு நொடி இந்த எரிகாற்று இல்ல தட்டுப்பாடலாம அரசை விநியோகம் செய்யி, நீ உரிய கட்டணத்தை உற்பத்தி செலவை கொடுத்துட்டு பயன்படுத்து. நான் சொன்னா செய்வேன். ஏமாத்தன்னு நினைச்சா நான் உன்னை ஏமாத்த முடியும். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தர்றேன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 2000 இல்ல 1 கிலோ தங்கம்னு சொல்ல முடியும். அதுவும் புதுசா கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு 1 கிலோ வைரம் தரேன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா நீ என்ன கேட்ப, எப்படி கொடுப்பாயின்னு கேட்பியா? எப்படி கொடுப்பாயின்னு கேள, என்ற கேள யாராவது. அவங்க எல்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படித்தான் நானும் கொடுப்பேன். எப்படி நான் சொல்லும்போது சிரிக்கிறிய, அவங்க சொல்லும்போது ஏன் சிரிக்க மாட்டேற? உன்னை ஏமாத்துறேன். மார்க் ட்வைன் ஒரு அறிஞன் சொல்றான், மக்களை ஏமாத்துறது எளிது, அவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்கிறான். நானும் 15 ஆண்டுகளா புரிய வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. 36 லட்சம் பேர் மண்டையில ஏறி இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஏறும்னு நினைக்கிறேன். என்ன படிச்ச பிள்ளைகள், கற்றறிந்த பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க. கொஞ்சம் மாறுங்க, மாத்துங்க. இதே எத்தனை நாளைக்கு தொடர போகுது? ஐயா சொல்றாரு, ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். எப்போ 2 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொள்றான், நீ கருவில இருந்து வெளியில வந்தோடனே கற்பழிப்பான். பரவாயில்லையா? தொடரட்டும். 10 லட்சம் பேருக்கு மேல குடிச்சு தாலி எடுத்திருக்காங்க. இனி தொடர்ந்து 120 லட்சம் பேர் தாலி இருப்பாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, அதை குடிக்க வச்சு அறுக்கிறது, இது ஒரு ஆட்சி முறை. கணக்கில்லாத விதவைகளை உருவாக்கிட்டு குடும்ப தலைவிக்கு 2000. இந்த மாதிரி ஆட்சி முறையை எப்படி சகித்துக் கொள்ற? தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் வேலை இல்லாம வெளியில நிக்கிறான். 3500 பேர் தான் வேலை, 50 லட்சம் பேர் போட்டி தேர்வு எழுதுறான். அப்ப எவ்வளவு பேர் வேலை இல்லாம வீதியில் நிக்கிறான் பாரு. அவ்வளவு பேருக்கும் உன் உடன் பிறந்தவன், உன் மகன் வேலை தர்றங்கிறேன். அவனவன் வாழ்விடத்தில் அரசு வேலை தர்றங்கிறேன். நான் உன் பிள்ளைய படிக்க வச்சிடறேன், தாய் தந்தையருக்கு உனக்கு வைத்தியம் பார்த்துறேன், குடிக்க நீர் கொடுத்துறேன். நான் 5000 சம்பளம் கொடுத்தா நீ செலவு பண்ணி கட்டிடுவியா? நானே விவசாயம் செய்வேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், கறி, பால், நாட்டுக்கோழி பண்ணை, முட்டை, நானே வேளாண்மை செய்வேன். உனக்கு உணவு பஞ்சம்னு ஒன்றை இல்லாத ஒழிப்பேன், பசி என்ற ஒன்றை இல்லாத ஒழிப்பேன். பின்ன என்ன உனக்கு பண தேவை குறைச்சிருவேன். அதனால
நம்பு. ஐயா கருணாநிதியை நம்பிட்ட, அம்மா ஜெயலலிதாவை நம்பிட்ட, ஐயா ஸ்டாலினை நம்பிட்ட, ஐயா எடப்பாடியை நம்பி போட்ட. அவங்க ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்ட. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி வாக்கு செலுத்தி இந்த நாட்டையும் மக்களையும் ஒப்படையுங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றி நாங்கள் படைப்போம். பசி பஞ்சமில்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லாத ஒரு நாட்டை இந்த மண்ணிலே நாங்கள் படைப்போம் என்று என் அன்பு சொந்தங்களிடத்திலே உறுதி தருகிறோம். எனவே என் உயிருக்கினிய உறவுகள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், மாற்றத்திற்கான சிந்தனையை, அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்கள். 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போகிற அந்த அரங்கில் தான் உங்கள் எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்பட போகிறது என்பதை நினைவில் கொண்டு செல்லுங்கள். உண்டு விட்டுத்தான் செல்வீர்கள், உணவருந்தி விட்டு. உணவு உங்களுக்கு கிடைக்க காரணமா இருந்த விவசாயியை நினைவில் ஏந்தி போங்கள். அந்த இடத்தில் முதல் பெட்டியிலே விவசாயி சின்னம் இருப்பான், அவனை பாருங்கள். அவனுக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கில்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி காத்திருக்கிறது, உங்களுக்கான ஆகச்சிறந்த மருத்துவம் காத்திருக்கிறது, வேலை, படித்த எல்லோருக்கும் வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. அந்த ஒரு நொடியில் விவசாயியை தொட்டு நீங்கள் அழுத்துகிற அந்த ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இல்லை. வீட்டு பெண்கள் வெளியே போனால் பத்திரமாக வீடு திரும்பார்கள் என்ற நிலை இல்லை. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கான விதையை ஊண்ட வேண்டியது விவசாயிதான். மண்ணிலே விதையை ஊண்டினான். இப்போது மாற்றத்திற்கான புரட்சிகர விதையை அந்த விவசாயியை தொட்டு என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள், ஊண்டுங்கள். இந்த மண்ணிலே புரட்சிகர அரசியல் உருவாகட்டும், தூய அரசியல் பிறக்கட்டும், நல்ல ஆட்சி மலரட்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று நம் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் முன்வைத்த அந்த நல்ல ஆட்சி இந்த நாட்டில் மலரட்டும். நாடும் மக்களும் செழிக்கட்டும். உலகம் நம்மை போற்றி துதிக்கட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். என் அன்பு சொந்தங்களே, மாற்றம் என்பது மானுட தத்துவம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அதனால் என் அன்பு சொந்தங்கள், இங்கே மாற்றத்திற்கான சின்னம் விவசாயி. அந்த சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இதுவரை நீங்கள் ரெட்டலைக்கு, உதயசூரியனுக்கு, கைக்கு, தாமரைக்கு வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் வென்றீர்கள்? எந்த இடத்தில் நீங்கள் எந்த உரிமையை நீங்கள் கொடுத்த வெற்றியை வைத்து பெற்றீர்கள்? இல்லை, தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். அதனால் இந்த முறை என் தம்பி நன்மாறனுக்கு நீங்கள் குளித்தலையிலே வேளாண்மை சின்னத்தில், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் வெற்றி பெறுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. எங்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கும் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்த உங்கள் பிள்ளைகள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவ நீங்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, என் அன்பு தம்பி, என் ஆறுயிர் இளவல் வழக்குரைஞர் செல்வன் நன்மாறன் அவர்களுக்கு நீங்கள் இந்த விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி குளித்தலையில் வெல்ல வைத்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். நீதிமன்றத்தில் வாதிட்ட என் தம்பி இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை சட்டமன்றத்தில் வாதிட்டு எத்தனையோ வழக்குகளை வென்று கொடுத்த என் இளவல் உங்கள் உரிமையை வென்று கொடுப்பான் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். என் அன்பு சொந்தங்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் அன்பு தம்பி நன்மாறன் வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.